ரைட் பாருங்க உள்ள பாருங்க 34ஆம் கேள்வி ரைட் 34ஆம் கேள்வி என்னன்னா நீங்க கேள்வியெல்லாம் பார்த்திருப்பது இப்படி குறுக்கு வெட்டு குறைஞ்சியும் போற ஒரு குழாய் ஒன்று இருக்குது ஒரு கடத்தி உண்டு உலோகக்கோல் ஒன்று இருக்குது ரைட்டா அதில் குறுக்கு வெட்டு குறைஞ்சியும் போயிட்டு குறுக்கு வெட்டு எப்படி இருக்குது மாறாம இருக்குது ரைட் இது ஃபுல்லா காவிடப்பட்டி உங்களுக்கு தெரியும் காவிடப்பட்டால் சூழலுக்கான வெப்ப இழப்பு எந்த சூழலுக்கு வெப்ப இழப்பு கொண்டு ஈக்காது ரைட் இங்க θ1 வெப்பநிலை இங்க θ2 வெப்பநிலைன்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க சூழலுக்கு வெப்ப இழப்பு கொண்டு இல்லைன்னா இந்த கோலின் வழிய வெப்ப பாய்ச்சல் வீதம் என்று மாறி இந்த சூழல் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் இந்த கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் என்று மாறி சூழல் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த குழாய் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் எப்படி இருக்கும் ஒரு மாறிலியா இருக்கும் உங்களுக்கு தெரியும் வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T சமன் K × L டெல்டா θ ஓவர் அடங்கிட்டா இப்போ நீங்க சொல்லுங்க இதுக்கு இந்த கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறிலி என்றால் கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறிலி என்றால் இது மாறிலியா இருக்குமே நீங்க சொல்லுங்க இப்போ கேள்வி கேட்டீங்க தூரம் டியோட இவங்க டி என்ற தூரத்தை இப்படி தான் அளக்குது ரைட்டா இதில் வந்திக்கு இது ஏ என்ற இடம் இது பி என்ற இடம் இது சி என்ற இடம் அப்படிதான் போகுது தூரம் அளக்கப்பட்டுக்கும் இப்படி டி அளக்கப்பட்டுக்கும் போகுது நீங்க சொல்லுங்க ஏலிருந்து பி வர குறுக்கு வெட்டு என்ன செஞ்சுட்டு போகுதுங்களா குறுக்கு வெட்டு சீராக குறையுது இப்போ வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறிலையே இது ஒரே குழாயின்றதால கே மாறிலையே ஸோ குறுக்கு வெட்டு குறைஞ்சியும் போகுது என்றால் டெல்டா θ என்ன செய்வோம் டெல்டா θன்றது அந்த வெப்ப இலக்கு அளவு அதாவது வெப்பநிலை படித்திறன் டெல்டா θவோ இல்லைன்னா அந்த வெப்பநிலை படித்திறன் இப்போ டெல்டா θ அந்த வெப்பமிலக்கு வெப்பநிலை குறைதல் வெப்பம் அல்ல வெப்பநிலை ரைட்டா வெப்பநிலை சக்திய வெப்பநிலையா வெப்பநிலை குறைதளவு எப்படி கூடணும் இப்போ எங்களுக்கு தெரியும் இங்க கூடிய வெப்பநிலை θ1 விட θ2 கூட என்றால் θ1 θ2 விட கூட என்றால் இங்கிருந்து இங்கே போச்சுட்டு வெப்பநிலை என்ன செஞ்சுட்டு போகும் குறைஞ்சிட்டு போகும் ஆனால் இந்த ஏலிருந்து பி வர என்ன நடக்கும்னு கேட்டால் ஏலிருந்து பி வர என்ன நடக்கும்னு கேட்டால் இவர்த்தொரு θ1 என்ற வெப்பநிலை ஒன்று ஈண்டிக்கும் அந்த θ1 என்ற வெப்பநிலை குறையும் சீரா குறையுமா சீரா குறையாது எப்படி குறையும் குறைந்த வீதம் கூடும் எல்லா டீட்டா கூடுதுன்னா குறைந்த வீதம் கூடுமே குறைந்த வீதம் கூடுதென்றால் இப்படி வருமான்றா இப்படி வரும் 1 or 2 குறைந்த வீதம் கூடணும்டா 1 வீதம் கூடுதென்றா ஒன்றாங்கிறா இதை பெரட்டி பாருங்களேன் இப்போ ஒரு வீதம் கூடுதையும் போடணுங்களேன் குறைந்த வீதம் கூடி போடணுங்களேன் கூடிக்கம் போடணுச்சுன்னா அதுக்கு 0 ஆயிருமா படித்தனுக்கு 0 ஆயிருமா இப்படி போனால் படித்த என்ன செய்யும் 0வா இதில் படித்தது 0 ஆயிருமா இல்லை அப்போ குறையுது ஆனால் குறைந்த வீதம் கூடுதென்றால் படித்திருந்து 0 ஆயிருமா படித்திருந்து 0 ஆகலைன்னு என்ன கிராஃப் வரும் ஒன்றாம் கிராஃப் வரும் என்ன இது அப்போ முதலாவது இங்கேயும் இங்கே இப்படி வரும் வந்துட்டு இதுக்கு போகிறது குறுக்கு வெட்டு பறக்க எப்படி இருக்குது மாறி கேவும் மாறி எனவே டெல்டா θ எப்படி இருக்கும் மாறிலியா இருக்கும் அதாவது வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும் எப்படி குறையும் சீரா குறையும் அப்போ சீரா குறையும்டா படித்திறன் எப்படி இருக்கணும் ஒரு மாறா படித்திறன் ஆகிக்கணும்டா இப்படி வரும் சரிங்கண்ணா அப்போ இடத்துக்கு வரைஞ்சிருக்கு θ2 வந்து வரும் டி என்ன சி என்ன புள்ளி போயிட்டு இது நாம் ஆன்சர் வரணும் 3ஆம் கிராஃப் வரணுமா இல்லை சரிங்கண்ணா 3ஆம் கிராஃப் வரணும் விளங்கிக்க வேணும் சரியானே சீரா குறையலுமா இது ரைட்டா சீரா குறையலாம் விளங்குது 1ஆம் கிராஃப் வரையலுமா 1ஆம் கிராஃப் வரையலாம் 1ஆம் கிராஃப் வரையல எனக்கு ஏன் 1ஆம் கிராஃப் வரணும்னு என்னால் இந்த குறுக்கு வெட்டு எப்படி இருக்கணும் மாறா குறுக்கு வெட்டுலேயும் இருக்கணும் இந்த குறுக்கு வெட்டு குறைஞ்சிட்டு போகுது இந்த இடம் மறங்காட்டியும் குறுக்கு வெட்டு குறைய டெல்டா θ கூடுமே அதாவது டெல்டா θன்னா வெப்பநிலை குறைந்த அளவு 10 உதாரணத்துக்கு ஒரு வெப்பநிலை 20 18 16 16ன்னு குறைஞ்சிட்டு போயிடும் இது எப்படி குறையுது சீரா குறையும் சரிங்களா இன்னொன்று வரையலும் 20 18
அதுக்கு பிறகு 14, அதுக்கு பிறகு 10. இப்போ இதுக்கும் டிஃபரெண்ட் இல்லை. இங்கேயும் வெப்பநிலை குறைஞ்சும் போயிட்டு இங்கேயும் வெப்பநிலை குறைஞ்சும் போயிட்டு இது எப்படி குறைஞ்சிக்கு? சீராக குறைஞ்சிக்கு. இது குறைதளவு அதிகம். பெஸ்ட்டுக்கு 2ஆல் குறைஞ்சிட்டு 4ஆக குறைஞ்சிட்டு திரும்ப போயிட்டுனா குறையும். 4ஆக குறைஞ்சா குறையும், 6ஆல் 8ஆல் குறையும். அப்படின்னா ஒரு 8 மணி இதா விளங்குதா? அப்போ இது குறைதளவு கூடுது. இங்கே டெல்டா டீட்டா எடுத்துன்னா 2 தான். இங்கே டெல்டா டீட்டா 2, இவர்கிட்ட டெல்டா டீட்டா 2. ஆனால் இங்கே டெல்டா டீட்டா எடுத்துட்டால் இன்னைக்கு 2, இன்னைக்கு 4, இன்னைக்கு 6. விளங்குதா? குறைதளவு கூடுது. குறைதளவு கூடணும் என்றால் இப்படி வருதா வரும். குறையுது ஆனால் குறைதளவு கூடுது. இன்னொரு நினைக்கிறேன் எப்படி குறையும். பெஸ்ட்டுக்கு 20லேருந்து 16க்கு வரும். அப்போ அடுத்தது சீராக குறைஞ்சிங்கன்னா 16 பேச்சு என்ன பேச்சுக்கணும்? 12க்கே போகணும். சீராக குறையுது என்றால் இது எப்படி வேண்டாம்? 12க்கு போகாது, 14க்கு வரும். அடுத்தது 14க்கு போனது 13க்கு வரும். இவர்கிட்ட டெல்டா டீட்டா எவ்வளோ? 4. இவர்கிட்ட டெல்டா டீட்டா எவ்வளோ? 2. இவர்கிட்ட டெல்டா டீட்டா எவ்வளோ? 1. இப்போ குறைத வீதம் குறைஞ்சிட்டு போயிடுச்சு. குறைத வீதம் குறைஞ்சிட்டு போகிறேன்டா இப்படி கிராஃப் வரும். விளங்கினா? சரிதானே? இப்போ நான் சும்மா எல்லாத்தையும் அப்படி காட்டுவோம். விளங்கினா? ரைட். அப்போ இவர்த்துக்கு பொருத்தமான கிராஃப் இது. ஏன் இங்கே டெல்டா டீட்டா கூடுது. ஏலிருந்து பி வரங்காட்டின் டெல்டா டீட்டா கூடுது. அதுக்கு பிறகு பியிலிருந்து சி வரங்காட்டின் டெல்டா டீட்டா மாறி டெல்டா டீட்டா மாறி என்றது காரணம் எந்த? டெல்டா டீட்டா மாறலின்னா மீனிங் எந்த? 2ஆலே மட்டும் தான் குறைஞ்சிட்டு போகும். 2ஆல் குறையாது. வேறீங்களா? சரிதானே? டெல்டா டீட்டானா டெல்டா டீட்டா வந்தீங்க. ஆனால் டெல்டா டீட்டா எப்படி இருக்குது? மாறா பெருமன். வேறீங்களா? இப்போ பியிலிருந்து சிக்கு அப்படி வரும். காரணம் இங்கே குறுக்கட்டு மாறல. குறுக்கட்டு மாறா டெல்டா டீட்டா மாறாத. விளங்கிட்டா? ரைட். விளங்கிக்குமே நினைச்சு. ஸோ எனக்கு 3ஆம் ஆன்சர் வரும் 35. அதுவும் ஒரு நல்ல கேள்வி. பார்ப்போம். நோட் பண்ணுங்க டக்டா கண்டு. ரைட். பாருங்க 35ஆம் கேள்வி. 35ஆம் கேள்வி எடுத்து பாருங்க பிள்ளைகள். ஒரு கண்ணாடி மயிர்துளை குழாய் நீரில் பகுதியாக ஓர் ஆழம் எல்லைக்கு நிலைக்குத்தா அமைக்கப்படும் போது, ரைட், அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயத்த பேசுறேன். டக்குனு பாருங்க. ரைட், ஒரு விஷயத்த பேசுவோம். டக்குனு பாருங்க. இப்படி ஒரு மயிர்துளை குழாய் ஒரு நீரில் அமிழ்த்தப்படும் போது மயிர்துளை எழுகை ஒன்று நடக்கும். மயிர்துளை எழுகை ஒன்று நடந்துட்டு அதுக்கு அடைய முடியுமான உச்ச உயரத்தை போய் தடையும் போது இந்த கோணம் எத்தனை பாய்க்கு வரும்? 0 பாய்க்கு வரும். சரிங்களா? அன்னளவா 0 பாகைக்கு வந்துட்டு இருக்கும் போது இந்த உயரம் எப்படி இருக்கும்? எச்சாயிக்கும். அப்படி எச்சாயிக்கும் போது இதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் விளங்கப்படுத்தினேன். திரும்ப டக்குனு சொல்ல பாருங்க. இவடத்துல வளிமண்டல அமுக்கம் பைக்கும். அதே அமுக்கம் தான் இந்த புள்ளி நியமிக்கணுமா இல்லை? ஏன் ஒரே திரவத்தில் ஒரே மட்டத்தில் ஒரே அமுக்கமே. அப்ப இந்த புள்ளி அமுக்கம் பையாகி எங்க பையன் எங்க பையன் இங்க மேலுக்கு வளிமண்டல அமுக்கம் எந்ததாகும்? பைதான். இந்த அமுக்கம் பை என்றால் இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன? சொல்ல மாட்டாங்க. பையா பியா இருக்கும். பையை விட குறைச்சலா இருக்கும். ரைட். அப்ப எனக்கு சொல்லலாம் பை மைனஸ் பி சமன் எந்த வரும்? 2t/r வரும். இது உங்களுக்கு தெரியும். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம். இவரதுக்கு அமுக்கம் பை சமன் p பிளஸ் எந்த h/ρg வரும். சரிங்களா? p பிளஸ் h/ρg. இப்போ உங்களுக்கு பைக்கு பை தான் சொல்லலாம். p பிளஸ் இந்த சாப்பாடுங்க. இந்த சாப்பாடு தான் பை மைனஸ் p சமன் 2t/r. இந்த பைக்கு பை தான் சொல்லலாம். p பிளஸ் h/ρg மைனஸ் p சமன்பாடு இருக்கிறது சமன் 2t/r. pம் போனா h/ρg சமன் 2t/r. h சமன் 2t/r ρg. இது அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கொண்டா எல்லாரும் வச்சுக்கொள்ள. இப்போ அடுத்த விஷயம் நான் பேச போகிறேன். ஒரு குழாயில மேக்சிமம் வைக்க முடியுமான, அதாவது ஒரு குழாயில ஒரு மயிர்துளை குழாய் எடுத்து அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி அந்த நீர் வெளியே ஒழுகாம மேக்சிமம் வைக்க முடியுமான நீர்நிலை உயரத்தை பற்றி பேச போகிறேன். அப்போ நான் எடுக்கேன் மேக்சிமம் நீர்நிலை வரைஞ்சிருக்கு புள்ளியா. இங்கே தொடுகை கோணம் 0 ஆகிக்கும். இங்கே தொடுகை கோணம் எப்படி ஆகிக்கும்? 0 ஆகிக்கும். அதை விட கூட்டிட்டு அமுக்கம் கூட்டிட்டு என்ன செய்யும்? வெடிச்சு திரும்ப
வெளியே வரும். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எப்படி பூஜ்ஜியமாக சொல்ல வரல, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தொடுகை கோணம் பூஜ்ஜியமாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கட்டத்தில் தொடுகை கோணம் பூஜ்ஜியமாக எடுக்கும். ரைட். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இங்கே எதுக்கு திறக்கப்பட்டிருக்குது? எங்கள் இதோட தொடுகை இருக்குது வளிமண்டலம். இவர்த்தெல்லாம் திறமைக்குது. இது எதுக்கு ஒரு தொடுகை இருக்குது? வளிமண்டலம். அப்போ வளிமண்டலம் நமக்கு பையனு தாக்குமா? இங்கே ஜெயிக்கும். ஒரு அமுக்கம் ஈக்கும் P2 இதற்கும் இங்கே தாக்கும். வளிமண்டல அமுக்கம் பை தாக்கும். இந்த இடத்துல ஒரு அமுக்கம் ஈக்குமா ஈக்காதா? P என்று. இப்போ நீங்கள் இங்கே P என்றா இங்கே P ஆகிக்கும். இங்கே P-ஐ விட கூடுதலாக ஆகிக்கும். அதனால் எடுப்போம் P நோட் அண்டு. சரியா? இப்போ உங்களுக்கு சொல்லலாம், இங்கே அமுக்கம் P தான் கூட. ஸோ P மைனஸ் P சமன் 2T/R. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த P நோட்டுக்கு சொல்லலாம், இங்க L நோட் என்ற உயரத்துக்கு திரவம் என்னென்றால் P நோட் சமன் P பிளஸ் இங்க நமக்கு P பிளஸ் L நோட் செல்லல் மேலவா. L நோட் என்ற உயரம் இந்த புள்ளியில் நமக்கு சொல்லலாம். இது திரவத்துக்கு உள்ளுக்கா நான் சொல்லலாம். P நோட் சமன் P பிளஸ் L நோட் ரோஜின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நீங்க சொல்லுங்க, P நோட் கூடியா பை கூடியா? P நோட் கூட. அதனால கீழுக்கு தள்ளிங்க யாரு? P நோட் இன்னும் கொஞ்சம் கூடினாலும் உடஞ்சிடும். அதாவது நீங்க மேலாளவர் வந்து இன்னும் ஒரு சிறிய ஒரு ட்ராப் தண்ணியோ டொட்டோன்னு வடிச்சாலும் இந்த L நோட் கூடுமே, L நோட் ரோஜி கூடுமே, அது ஒன்று P நோட் கூடுமே. P நோட் கூடினால அது பிஹேவியர் கூடி நினைஞ்சிடும், உடஞ்சி போயிடுது. சரிங்களா? ஸோ எனக்கு இன்னொரு வேறு விஷயம் சொல்லலும், இந்த P நோட் கூட P நோட் பை மைனஸ் எந்த 2T/R 2T/R செல்லலுமா இல்லவா? இவருக்கு அமுக்கு வித்தியாசத்தை பேசினா செல்லு. ரைட். இப்போ பாருங்க, எந்த விலங்குது உங்களுக்கு இந்த P நோட்டுக்கு பதிலாக செல்லலும், இது செல்லலும். P நோட்டுக்கு பதிலாக என்னால் P பிளஸ் L நோட் ரோஜி மைனஸ் பை சமன் 2T/R. சரிங்களா? இப்போ இங்கே மைனஸ் பை இருக்கு. அப்போ அந்த பைக்கு எழுவாய் மாற்றம் செஞ்சு இதுக்கு இந்த ஒன்று இங்கே போடுது. இவருக்கு நாம் பையை எழுவாய் மாற்றம் செஞ்சால் பை சமன் 2T/R R பிளஸ் மைனஸ் P ஆனவன பிளஸ் P ஆமாம் 2T/R பிளஸ் P. அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி செய்யலாம். என்ன சார்? P எழுவாய் மாற்றம் செய்யணுமா இல்லவா? சரி, எழுவாய் மாற்றம் செய்யணும். செஞ்சால் இந்த பைக்கு பைலா இந்த பைக்கு பைலா இந்த பையில போய் கொண்டு பிரதியிடமா இல்லவா? பிரதியிட்டால் P பிளஸ் L நோட் ரோஜி மைனஸ் இங்கே இங்கே மைனஸ் எந்த 2T/R இவரது ஒரு மைனஸ் ஈக்குவல் அந்த மைனஸ் இந்த மைனஸ் பெருக்கப்பட்டால் மைனஸ் P சமன் 2T/R வரும். P லிருந்து P வரும். ஸோ L நாட் ரோ G சமன் மைனஸ் 2T/R அங்கே போனால் சார் ப்ளஸ் 2T/R மாறும். அப்போ எந்த வரும் 4T/R. ஸோ உங்களுக்கு L நாட் எழுவாய் மாற்றம் செஞ்சால் 4T/R சரிங்களா? இப்போ நீங்கள் தொடர் கொண்டு செல்லுங்க. ஒரு மைத்துளைக்குள்ளாய நீருக்குள்ள வச்சென்றால் அந்த மேக்சிமம் தாங்க முடியுமான நீர்நிலை உயரம் எச்சானது எதுக்கு சமன் 2T/R ரோஜிக்கு சமன். சரிங்களா? அதே ஒரு மைத்துளைக்குள்ளாய நீர்லேருந்து வெளியெடுத்து நீங்கள் தண்ணியை ஊற்றி மேக்சிமம் தாங்க முடியுமான நீர்நிலை உயரத்தை 7 நோட்டன் எடுத்து பார்த்தீங்க என்றால் அது 4T/R ரோஜி. இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? இதுல 2 மடங்கு தானே அது. அப்போ ஒரு வளிமண்டலத்தை வச்சு ஒரு மயிர்துளை குழாயில தாங்க முடியுமான மேக்சிமம் நீர்நிலையின் உயரம் L நோட்டானது 2H என்று சொல்லலுமா இல்லவா? அதாவது இங்க வைக்க முடியுமான நீர்நிலையில 2 மடங்காக இருக்கும் சொல்லலுமா இல்லவா? சரிங்களா? அப்ப அதுல இது 2 மடங்குன்னு சொன்னா பிள்ளைகள் கேள்விக்கு வாங்க. இப்ப 35வது கேள்வி இதே சும்மா யோசிச்சுட்டு இருக்கணுமா? சொல்லும் பாகம் 35ஆம் கேள்வி. ஒரு கண்ணாடி மைத்துளைக்குழாய் நீரில் பகுதியாக ஒரு ஆழம் பாருங்க. 35ஆம் கேள்வி பாருங்க. ஒரு கண்ணாடி மைத்துளைக்குழாய் நீரில் பகுதியாக ஒரு ஆழம் எல்லிற்கு
நிலைக்குத்தாக அமைக்கப்படும் போது உள்ளே பாருங்க, ஒரு மையத்துளை குழாய் நீரில் உள்ளே பாருங்க, ஒரு மையத்துளை குழாய் நீரில் ஆழ மேலிட்டு நிலைக்குத்தாக அமைக்கப்படும் போது இந்த மையத்துளை குழாய் எவ்வளவு ஆழத்துக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க? எல்லண்ட ஆழத்துக்கு அமைக்கப்படும் போது நீருக்கு மேலே மையத்துளை குழாய் எழுப்பம் எச்சாம். இந்த நீருக்கு மேலே உயரம் எச்சாம். அதில் செல்வான் இங்கு எல் சிறிது எச். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எங்களுக்கு தெரியும் பிள்ளையர் 2h வரங்காட்டி தாங்கலும், 2h வரங்காட்டி தாங்கலுமே. அப்ப இதுல எல் சிறிது எச் என்றால் h plus l என்றது 2h விட சிறிது, 2h விட சிறிது. சரிங்களா? ஏன் எங்களுக்கு தெரியும் இதுல மேக்ஸிமம் தாங்க முடியுமான உயரம் 2h ஆகிக்கும். நான் ஆரம்பத்தை விளங்கப்படுத்துறேன். சரியா? 2h ஆகிக்கும். நான் எங்க இருக்குங்க மேக்ஸிமம் தாங்க முடியுமான எல்நோட் உயரம் 2h ஆகிக்கும்னு சொன்னேன். ரைட். இப்போ இந்த h plus l என்றது 2h விட குறைவாகிக்கும். இப்போ இந்த கேள்வி தேவையா, நீங்க ஒரு விரலால மூண்டிக்கொண்டு இந்த மயத்துளைக்குள்ளாக வெளியே எடுத்து அப்படியே விரல விட்டண்டால் தானே வெளியே விட்டண்டால் நீர் வெளியே சிந்துமா? சிந்தாதா? அப்படி சிந்தினா எந்த அளவு உயரத்துக்கு நீர் நிற்கும்? இதில் வெளியே நீர் சிந்துமா? சிந்தாது. 2h விட கூடின உயரத்துக்கு நீர் இருந்தால் தான் மேலே 2h தானே மேக்ஸிமம் தாங்கலும். 2h விட கூடுதலான நீர் இருந்ததுன்னா கொஞ்சம் நீர் வெளியே சிந்திட்டு 2h அளவுக்கு வந்ததுக்கு சமநிலையில் இப்போ அதுக்கு ஒரு சிந்தாங்க. ஆனால் இங்கே இருந்தது L plus H என்றது 2h விட குறைவு. எனவே ஒரு சொட்டு நீர் வெளியே சிந்தாமல் இந்த மயத்துளைக்குள்ளாடி நீக்கக்கூடிய நீர்நிலையின் உயரம் L plus H ஆகவே. விளங்கிட்டா? எத்தனாமா சார்? முதலாமா? விளங்கினா உள்ள விட என்ன கேள்வியை யோசிப்போம். ரைட்டா? 36 பார்ப்போம். 36 பார்ப்போமா? அறிக்கவா? இதை நோட் பண்ணிக்குமா எனக்கு நான் இதெல்லாம். சரியா? டைம் அந்த நேரப்படைய இதெல்லாம் அனுப்பிடுவேன். பாருங்க 36 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எல் நீளமுள்ள ஒரு திணிவற்ற காவட்கோலின் மூலம் ஒரு நேரேற்றம் பிளஸ் கியூவும் மறையேற்றம் மைனஸ் கியூவும் இணைக்கப்பட்டு பாருங்க, இப்படி ஒரு கோழிக்கு இங்க பிளஸ் கியூ இங்க மைனஸ் கியூ. ரைட்டா? இங்க பிளஸ் கியூ இங்க மைனஸ் கியூ இணைக்கப்பட்டு ஒரு சீரான மின்புலம் ஈயில் வைக்கப்பட்டது. மின்புலம் இங்க நோக்கி இருக்குது. விளங்கிட்டா? மின்புலம் இப்படி இருக்குது. இரு ஏற்றங்களின் தொகுதி பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருது. உள்ள பாருங்க, இந்த கேள்வியில எந்த ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? இதுல விசை எங்க நோக்கிதாகும்? இது மின்புலம் இங்கட மைனஸ் கியூ ஏற்றமாட்டா விசை இங்கதாகும். மேன் குடிச்சு இழுக்குமா விசை இப்படிதாகும். விசை F7 எந்த ஆகிக்கும்? EQ ஆகிக்கும். விளங்கினா? இதுல மின்புலம் இங்கட பிளஸ் கியூ ஏற்றமாட்டா மின்புலம் இங்க பிடிச்சி காலும் F இப்படி தான் ஆகும். F7 EQ ஆகிக்கும். நீங்க சொல்லுங்க இங்கே F இங்கே F பண்ணால் விலையில் விசை எவ்வளவு? ஆனால் விலையில் திருப்பம் பூஜ்ஜியமா? இல்ல, திருப்பம் ஒன்றிக்கு இன்னை ஒன்றிக்கு. எனவே என்ன செய்வாரு? இப்படி சுழலுவார். இல்லைங்கன்னா இப்படி சுழலுவார். சரியா? இந்த அச்சி பற்றி இப்படி ஒரு அச்சி பற்றி இப்படி சுழலுவார். அதுதான் நடக்க போவார். சரியா? அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னால் தொகுதி மீது தாக்கும் தேரிய மின்விசை பூஜ்ஜியம் அல்லாதது. விலைய பூஜ்ஜியம். முதலாம் கூற்று பிறம். பி கூற்று தொகுதி மீது தாக்கும் தேரிய முறுக்கம் பூஜ்ஜியம் அல்லாதது. தேரிய முறுக்கம் பூஜ்ஜியம் இல்லை. சரிதானே? சரி. C7 பை சமன் 180 பாகை ஆகும்போது பிள்ளைகள் பாருங்க, இதுதான் பை. பின்ன பை 180 பாகை ஆகணும் என்றால் இது எந்த நடத்திக்கணும்? இப்படி திருப்பி வந்தீங்க. ஆனால் நடக்கணும். இந்த படத்து உண்மையில ப்ராக்டிக்கலாக நடக்கலாம். விஷயம் இப்படி தாக்கினால் இப்படி தான் வந்தீங்க. சரிங்களா? பை சமன் 0 ஆச்சிருக்கிற ஒரு ஏடிகள் உண்மையில 0 தானே ஆகும். இப்படி சுத்தாது. சரிங்களா? இருந்தாலும் கேட்டதை படி செய்வோம். ரைட்டா? இப்போ பை சமன் 180 ஆச்சிருக்கு. இது இப்படி பை தீக்கும் என்றால் பிளஸ் கியூ ஏற்றம் இங்கே நீக்கும், மைனஸ் கியூ ஏற்றம் இங்கே. ரைட்டா? இப்போ எங்களுக்கு தெரியும் மின்புலம் இப்படி இருக்குது. ஸோ அந்த இந்த பொருளின் மீது விசை என்னதாகும்? இப்படிதான். இந்த பொருளின் மீது விசை இப்படிதான். இப்படி ஈக்கிய டைம்ல
இது ஒரு உறுதியற்ற நாப்பத்தில் இருக்குமா. உறுதியற்ற நாப்பம் என்றால் சமநிலை இருக்கும், ஆனா உறுதி சமநிலை. நீங்க சமநிலை படிக்க இருக்கு படிச்சிருப்பீங்க. 3 வகையான சமநிலை செல்லுங்க டக் டக்குண்டு. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, அடுத்து அந்த இன்னொரு சொல் சமநிலை எந்த நடுநிலை சமநிலை நோண்டிங்க விளங்கினா. ஒன்றோ என்ற சமநிலையில் இருக்க மாட்டார் அவர். தட்டி விட்டால் என்கிட்டே இருப்பார். இன்னொன்று நீங்கள் தட்டி விட்டாலும் அது கொஞ்சம் மாறிட்டு அதே இடத்துக்கு வருவார். இன்னொன்று எந்த நீங்கள் தட்டி விட்டால் ஒரு நிலைக்கு பெய்து சமநிலைக்கு வருவார். அப்படி 3 வகையான சமநிலை நீங்கள் பார்த்துப்பேன். ரைட்டா? ரைட். அப்போ இவரத்துலேயும் அப்படி ஒரு விஷயம் பேசு பாருங்க பிள்ளைகள். இப்போ இவரை கொஞ்சம் நீங்கள் நேருக்கு தட்டிட்டுடுவீங்களே, இவர் சமநிலையில் இருப்பார். பாருங்க, இங்கே ஒரு விஷயம் ரெண்டும் பருமன சம திசையில் எது விளைவு விசை 0. திருப்பத்தை பார்த்து திருப்பம் எந்த இந்த டைம்ல திருப்பம் எந்த 0. திருப்பம் 0 சுத்துவார இப்ப சுத்த மாட்டா. அப்ப சமநிலையில் இருப்பாரு. ஆசிரியர் வந்து கொஞ்சம் இழுத்துட்டுவீங்களே, இப்படி இழுத்துட்ட உடனே இதுல விசை இப்படி இருக்கும், இதுல விசை இப்படி என்ன செஞ்சுவாரு சுத்துவார். அப்ப இது எந்த உறுதியற்ற நாப்பம் தானே. சிறிய ஒரு விஷயத்தை ஆசிரியர் கொஞ்சம் தட்டிடணும். காத்து பட்டாலே சுத்த தொடங்கிடுவார். காத்து ஒன்று அடிக்குது, கொஞ்சம் வணங்கிட்டாரு, வணஞ்ச கூட அவர் என்ன செய்வார், இப்படி ஒரு விஷயம் வந்தால் திருப்பம் வரும், திருப்பம் வந்தால் திரும்ப சொல்லுவார். அப்போ உறுதியற்ற 40 இருக்க வேண்டிய சரியா இல்லையா? சரி. ஸோ பிசி உண்மையானது 4ஆம் ஆன்சர். ரைட்டா? 36க்கு 4 சரிதானே? 37க்கு 38ஆம் கேள்வியை பார்க்கணும். ஓ ஃபைட்டா கோல் வருதா? கோல் இல்லை.